எல்லாரும் மௌன விடம் பார்த்துருப்பீங்க. மௌன வீடியோ எதுக்குன்னா அந்த கொட்டு சத்தத்தை பேசுறது கேட்காது. பார்த்தீங்களா, பிள்ளையாரப்பா பிறப்பாரு. எல்லாரும் கோலாகலமாவ விநாயகரை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாரும் மனசுல சந்தோஷம், நிம்மதி. எல்லாரும் கலர் பொடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் தூவிட்டு கோலாகலமாக ஹாப்பியாக சாமியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நான் மட்டும் இப்படி கடையில் உட்காந்துட்டு வறுமையோட வருத்தத்தோட பாரத்தோட கடைக்குள்ளே போகிறேன். எல்லாரும் முகத்தில் சந்தோஷம், ஹாப்பி. இப்போ நம்ம பெருசும் பிறப்பிட்டு நான் வருத்தத்தோட கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கேன். என் கூட ஏன் இப்படி 24 வருஷம் என் வீட்டில் என் கையால் தொட்டு சேவை பண்ணி அவருக்கு பூஜை பண்ணு ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சு அந்த 1.5 நாளும் ஒரு பாத்திரத்தில் விழுந்து கிடப்பேன். நான் கடவுள்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு சொந்த வீடு தூக்கி வச்சுக்கே தாங்க, 3 நாள் ஸ்தாபன் பண்ணுவேன்னு. அதே மாதிரி அவரும் தந்தார். நான் வாக்கு மாறாமல் நானும் செஞ்சேன். ரொம்ப மனம் கனமாக இருக்குது, தெரியல ஏன்னு. என் கணத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் யார்கிட்ட சொல்ல? தெய்வத்தை சொன்னால் பொறு, உனக்குள்ளது உனக்கு நான் தருவேன், அமைதியாயிருன்னு. இந்த அமைதி தான் ஒரு நாள் என்னை கொன்னுடும் போல், நெஞ்சு வெடிச்சிரும் போல். படப்படன்னு பேசிட்டு படப்படன்னு அழுதுட்டேன்னா அந்த வலி வருத்த வேதனை அங்கே போயிடுது. எனக்கு கடந்த இப்போ 1 வாரமாக என் மனநிலையும் சரியில்லை. பிள்ளையாரப்பா வராரு, இந்த கையால் அவருக்கு எவ்வளோ சேவை பண்ணியிருப்பேன். இன்றைக்கி எனக்கு அவரை தொடுறது கூட எனக்கு தகுதி இல்லாமல் இன்றைக்கி கடவுள் ஆக்கிட்டார். என்ன அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு முன்ன அழக்கூடாது, தனிமையில் அழணும்னு முடியலடா சாமி. மனசு ரொம்ப கனமாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது. 1000 ஆறுதல் கை வந்தாலும் உண்மையான கை எதுவுமே இல்லை என் கூட. எனக்கு எல்லாமே என் 2 பசங்களும், என் மருமகளும், என் பேத்தி, இவர் மட்டும்தான் என் உலகமே. 2 பசங்களுமே என் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கும் போது அந்த கடவுள்கிட்ட தான் மன்றாடிக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா வசதியாக இருக்கும் போத, நான் பிள்ளையார வைக்கும் போத 500லேருந்து 600 பேர் வரை என் வீட்டில் கூப்பிட்டு நான் சாப்பாடு தருவேன். இன்றைக்கி கடவுள் என்ன ஒரு செல்லா காசு ஆக்கிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பிள்ளையாரப்பா என்னால் விட்டு கொடுக்கவே முடியும்.